நான் இன்னைக்கு எழுதி கொடுக்கிறேன், 2030க்கு அப்புறம் இந்த ஃபீல்டில் யார் இருக்கீங்களோ நீங்களாம் கடவுள் மாதிரி. ஏன்னா இந்தியா இஸ் பிகமிங் அ ஸ்போர்ட்டிங் நேஷன். இத்தனை நாளா மரியாதை இல்லை. என்ன சார், ஏதோ ஜிம்ல 2 வெயிட்டை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க, ஏதோ பாடி பில்டிங் 2 தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. 2036 ஒலிம்பிக்ல 200 மெடல் வாங்கணும்னா இன்னைக்கு நாம யாருக்கெல்லாம் இங்க விருது கொடுத்தோமோ இந்த மாதிரி சார் இன்னும் 10,000 பேர் வேணும். அதனாலதான் இந்த நிகழ்ச்சிக்கு நாம எல்லாம் வந்திருக்கோம், இவங்களை ஊக்கப்படுத்துறக்காக. அன்ஸ்கூல் மூவ்மெண்ட் ஊக்கப்படுத்தி இவங்க இன்னும் லட்சக்கணக்கான ட்ரெயினர்ஸ் ட்ரெயின் பண்ணி அவங்க கோடிக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணி சார் ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் கிடைக்கணும்னா நீங்க இந்தியாவில இருந்து தயார் பண்ணி அனுப்பணும். இந்தியா சார்பா நம்ம ஸ்விம்மிங் ஃபைனலுக்கு லைஃப்லயே போனதில்லை. ஸ்விம்மிங் ஃபைனலுக்கு 8 பேர் தான் போக முடியும். இது வரைக்கும் லைஃப்ல நம்ம ஸ்விம்மிங் ஃபைனலை எட்டியே பார்த்ததில்லை. நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்விம்மிங்ல 23rd ரேங்க். அது இந்த ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ஸ்விம்மிங் பூல்ல உடைக்கணும். யோசிச்சு பாருங்க, 100 மீட்டர் ரேஸ் மென்ஸ் ஓடினதே கிடையாது, ரெடி பண்ணணும். அப்பனா ஃபர்ஸ்ட் நீங்க 100 மீட்டர் ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிக்கணும், செமிஃபைனல் ஜெயிக்கணும், 100 மீட்டர் 8 பேர்த்துல ஒருத்தரா நிக்கணும், அதுக்கப்புறம் தான் கோல்டே வாங்க முடியும். அதனாலதான் சொல்றாங்க ஐயா, ஒலிம்பிக் லெவல்ல ஒரு அத்லீட் ரெடியா போகணும்னா 20,000 பேர் ஸ்டேட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதான் ஒரு ஒலிம்பிக் லெவல் அத்லீட் நம்ம கிடைப்பாங்க. நான் சாதாரணமா 200 மெடல்னு சொல்லிட்டேங்க ஐயா. அப்ப 200 × 20,000 அப்ப எவ்வளவுங்க ஐயா? 40 லட்சம் பேர் பங்கேற்றா தான் 200 மெடலிஸ்ட் கிடைப்பாங்க. 40 லட்சம் பேர் ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஸ்டேட் லெவல்ல, கேலோ இந்தியா கேம், டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்போர்ட் டாப்ஸ், இதுல 40 லட்சம் பேர் பங்கேற்று அதுல 200 பேரை பொறுக்கி அவங்க தான் கோல்டு மெடலுக்கு தயாராகி வருவாங்க. அதனாலதான் அன்பு சொந்தங்களே, இது மிக மிக முக்கியம். சரி, ஒலிம்பிக் போட்டி நாம எதுக்கு சார் நடத்தணும்? ஒரு வளர்ந்த நாடுக்கு ஒலிம்பிக் போட்டி தேவையா? உனக்கு குருசுதா அந்த 1 லட்சம் கோடி அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா சைடில் அப்படியே 2 பஸ் கிஸ் கட்டி 2 ரோடு கீடு போட்டு 2 போட்டு கேட்டு கட்டி நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படும் சார். ஒலிம்பிக் ஏன் நம்ம நடத்துறோம்னா பிராண்ட் பில்டிங். பிராண்ட் பில்டிங். எங்க நாட்டில் ஒலிம்பிக் போட்டியை நடத்துற அளவுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம்னா நாங்க 3rd வேர்ல்டு கண்ட்ரியில நாங்க 1st வேர்ல்டு கண்ட்ரி மெசேஜ் கொடுக்கிறோம். We are giving message. அதனாலதான் சைனா 2008 பீஜிங்ல ஒலிம்பிக் கேம்ஸ் நடத்தணும். எப்படிங்க நடத்தணும்? ஒரு புது ஊரையே கட்டிட்டான். அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் ஒரு ஸ்டேடியம் கட்டியிருக்கான் சார். ஒரு புது ஊரையே உருவாக்கி ஒலிம்பிக் கேம். அது வரைக்கும் சைனானா கம்யூனிஸ்ட் கட்சி, வளராத நாடு. ஒலிம்பிக் போட்டி நடத்ததுக்கு அப்புறம் சைனா வளர்ந்த நாடுன்ட்டாங்க. 2036 நம்ம ஒலிம்பிக் போட்டி நடத்தி ஆகணும் சார். நம்ம அடுத்த லெவலுக்கு போகும். ஆனா ஒலிம்பிக் போட்டி நடத்திட்டு 4 மெடல் வாங்கினா நல்லா இருக்காது. 200 மெடல் வாங்கணும். 200 மெடல் ஒரு அத்லீட் வாங்கணும்னா அந்த அத்லீட்டுக்கு கோச் வேணும், பர்சனல் ட்ரெயினர் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் ட்ரெயினர் வேணும், மென்டல் கோச் வேணும். இன்னைக்கு ஒருத்தர் மத்தியானம் சென்னையில பேசிட்டு இருந்தோம். நம்ம குகேஷ் வேர்ல்டு சாம்பியன் செஸ்ல. குகேஷ் ஒருத்தனால ஜெயிக்க முடியுமா சார்? குகேஷுக்கு செகண்ட்ஸ் 6 பேர் இருக்காங்க. குகேஷ் செஸ்ல ஜெயிக்கணும்னா குகேஷ் லெவல்ல இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டர்ஸ் 6 பேரு கூட இருக்காங்க. அவங்க பேர் செகண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஒரு கோச், அவருக்கு ஒரு மென்டல் கோச், 10 பேர் 15 பேர் ஒரு அத்லீட் கூட டிராவல் பண்றாங்க. அதெல்லாம் இந்தியாவில் இப்பதான் முதலா நம்ம அதை செய்யறோம். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு அத்லீட் தனியா போவார் இந்தியால இருந்து. அவர் எந்த சப்போர்ட்டுமே இருக்காது சார். இன்னைக்கு நாம கேலோ இந்தியா கேம்ல, கேலோ இந்தியான்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் சார். அதாவது இந்த காலேஜ்ல இருந்து நல்ல குழந்தைங்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து அவங்கள கேலோ இந்தியா கேம்ல ரெடி பண்ணி மேல அனுப்புறோம். கேலோ இந்தியா கேம்ல ஐடென்டிஃபைடு அத்லீட், அந்த கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ்ல ஒரு அத்லீட் ஐடென்டிஃபைடு அத்லீட்னு சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் மத்திய அரசு கொடுக்குது. பாக்கெட் எக்ஸ்பென்ஸ். அந்த குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் ட்ரைனிங் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்குறாங்க. ட்ரைனிங். ஏன்னா இவங்களுக்குலாம் யாருமே கிடைக்கல. பாவம் கெட்டில் பெல் சாம்பியன் இருக்கிறாங்க, அவருக்குலாம் கிடைக்கல சார். அவர்லாம் அப்ப இல்ல. அவர் அப்ப இல்ல. கேலோ இந்தியா சிஸ்டமே இல்ல அவருக்கு. ஆனா நீங்க எந்த சாம்பியன்? நீங்க அண்ணா கெட்டில் பெல் சாம்பியன்.
ஸோ தமிழ்நாட்டில் லாஸ்ட் 3 வருஷத்துல இதுல இந்த 1,20,000 ரூபீ தமிழ்நாட்டில் வாங்கினவங்க மட்டும் 527 பேர், 527 ஸ்டூடெண்ட். அப்ப நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன் பாருங்க. 527 பேருக்கு மேல இந்த நாடு இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. 1,20,000 வருஷம். அப்பா அம்மாட்ட பணம் கேட்காதீங்க. ட்ரெயின்ல போறீங்களா, பிளைட்ல போறீங்களா, அந்த பணத்தை வச்சு போங்க. சரி, ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும், கோச்சு கொடுக்கணும், 5 லட்சம் ரூபாய் பணம் வச்சுக்கங்க. இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் சார். இதை தாண்டி டாப்ஸ் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். சரி, குழந்தை கேலோ இந்தியா கேம்ஸ்லயும் வந்துட்டாங்க. நேஷனல் லெவல் சாம்பியன்னா இன்னைக்கு இந்தியாவில் 152 பேர்த்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 152 பீப்புள். அவங்கள ஒலிம்பிக்கு தயார் பண்றோம். அண்ணே 20 லட்சம் வேணுமா, எடுத்து. இல்ல சார், கோச் பல்கேரியால இருந்து வர்றாரு, 10 லட்சம் எடுத்து. இல்ல சார், நான் வருஷம் ஃபுல்லா 10 கண்ட்ரி போய் ட்ரெயின் பண்ணோம், 40 லட்சம் வேணுமா, எடுத்து. அள்ளி தெளிக்கிறோம். ஏன்னா நம்ம கோல்டு மெடல் வேணும். டாப்ஸ்ல கணக்கு வழக்கு இல்லாம நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சார், வெயிட் லிப்டிங்னா பல்கேரியா போகணும், ரஷ்யன் ஃபெடரேஷன், பழைய ரஷ்யன் கண்ட்ரிக்கு போகணும். அங்கதான் வெயிட் லிப்டிங் டெக்னிக் கோச் இருக்கிறாங்க, போங்க சார். இல்ல சார், நான் வந்து ஜாவலின் த்ரோல இப்ப நம்ம தம்பி போன டைம் கோல்டு வாங்கினாரு, இந்த டைம் சில்வர் வாங்கினார் இல்லைங்களா சார். நீரஜ் சோப்ரா அவர் ட்ரைனிங் எங்க சார் பண்றாரு? ஜெர்மனியில பண்றாரு. எல்லா செலவையும் நாம கொடுக்கிறோம். அவர் ட்ரைனிங் பேஸ் இந்தியா இல்லைங்க. நீரஜ் சோப்ராவோட ட்ரைனிங் பேஸ் ஜெர்மனி. எவ்வளவு செலவாக எடுத்துக்க தம்பி, ஒரு கோல்டு வாங்கிட்டு வந்து நாட்டுக்கு கொடுங்க. கணக்கு வழக்கு பார்க்காம இப்ப ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம நாட்டில் செலவு பண்றோம் சார். எதுக்காக இதை சொல்றேன்னா சார், பேரண்ட்ஸ் உங்க குழந்தைங்களை தைரியமா நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு வரணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கல்லெடுத்து அடிச்சா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மேலதான் போய் விழுது. எங்க யாரை பார்த்தாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், யாரை பார்த்தாலும் டாக்டர் இப்ப அதிகமாயிட்டாங்க. நிறைய வேணும், தப்பா நினைச்சுக்காதீங்க, நிறைய வேணும். டாக்டர் இப்ப அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அத்லீட்ஸ் குறைவா இருக்கிறாங்க சார். அதனால இந்த அன்ஸ்கூல் இவர்களை போன்ற ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல லிஸ்டட். இவங்க ஒரு மெத்தடாலஜியில ட்ரெயினர்ஸ் கோச்சஸ் ரெடி பண்ணி காலேஜோட ஸ்கூலோட. சார், நான் அரசியல் பேசல இருக்கிற நிலைமை தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 100 ஸ்கூல்ல எத்தனை சதவீத ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட் இருக்கு? நம்ம வளர்ந்த மாநிலம். அப்ப வளர்ச்சி அடைந்த மாநிலத்தை பத்தி நீங்களே கனவு கண்டுக்கணும். நம்முடைய பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாட்டில் அப்பர் பிரைமரி ஹையர் ஸ்கூல்ல ரூரல் ஏரியால 66% ஸ்கூல்ல தான் பிளே கிரவுண்ட் இருக்கு. சரி, எத்தனை ஸ்கூல்ல பிடி டீச்சர்னு தனியா ஒருத்தர் இருக்காரு? இப்ப நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படின்னா, அண்ணே நான் பிசிக்ஸ் பாடமும் எடுப்பேன், ஆனா நான் பிடி டீச்சர். நான் கெமிஸ்ட்ரி எடுப்பேன், பிடி டீச்சர். நான் மேக்ஸ் எடுப்பேன், பிடி டீச்சர். சார், பிடி டீச்சர்னா ஸ்பெஷலைஸ்டா இருக்கணும். பாடியை பத்தி, மசிலை பத்தி, அனாட்டமி பத்தி, ட்ரைனிங் பத்தி தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் மொத்தமாக பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் தனியா இருக்கிற டீச்சர் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல்ல ஒன்லி 4%. 4% மட்டும்தான், 4% மட்டும்தான் பிடி டீச்சர்னு தனியா இருக்கிறாங்க. 96% டீச்சர் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ், பிடி பார்த்துக்குவாங்க. அப்பர் பிரைமரி 15%. 85% நம்முடைய பிடி டீச்சரே இல்ல. அதுக்கெல்லாம் இந்த குழந்தைங்க ரெக்ரூட் பண்ணணும். இந்த அன்ஸ்கூல்ல யாரெல்லாம் ட்ரெயின் ஆயிருக்கிறாங்களோ இவங்க பிடி டீச்சரா ரெக்ரூட் ஆகி கீழே போகணும் சார். சிவகங்கைக்கு போகணும், புதுக்கோட்டைக்கு போகணும், கானாடு காத்தானுக்கு போகணும், தூத்துக்குடியில ரூரல் ஏரியாவுக்கு போனா தான் ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் எங்கேயோ காட்டுக்குள்ள கிராமத்துல ஒளிஞ்சிருக்காங்க. அந்த பையனை கண்டுபிடிச்சு வைரத்தை செதுக்கி பட்டை தீட்டி அந்த தம்பியை சென்னை கொண்டு வந்து கேலோ இந்தியால ஃபீட் பண்ணி அந்த தம்பி இன்னும் 5 வருஷம் மேல கொண்டு போய் டாப்ஸ்ல போட்டு 10 வருஷம் கழிச்சு கோல்டு மெடல் கிடைக்கும். கோல்டு மெடல் சும்மா கிடைக்குமா சார்? சும்மா எல்லாம் கிடைக்காது சார். கிராமத்தில் இருக்கிற ஒருத்தரை கண்டுபிடிச்சு பட்டை தீட்டி வைரத்து மாதிரி தீட்டி கொண்டு வர்றதுக்கு இந்த கான்செப்ட்.